அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி உங்கள் ராசியில் கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் புதனும் சூரியனும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாருங்க சனி கும்பராசியில் இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல குரு வக்ர நிலையில ரிஷபராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் கடகராசியில சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும். சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும். செவ்வாய் வக்ரம் ஆவார். செவ்வாய் வக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதம் கன்னிராசினியர்களோட வாழ்க்கை, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் பாதகம் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ராசியில கேது இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அவங்களுக்கு குழப்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் நல்லா இருக்காரு இந்த மாதம். ராசிநாதன் உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. ராசிநாதன் வந்து ராசியும் குரு பார்த்து ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். உங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும், நோய் நொடிகள் விலகும். இந்த மாதம் ஆசைப்பட்டது நிறைவேறும். உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க எதிர்பார்ப்பு, உங்க கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதுல சந்தேகமே கிடையாது. பொதுவாகவே ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், சிந்தனை நல்லா இருக்குன்னு அர்த்தம், நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறுதுன்னு அர்த்தம், உங்க மனம் தெளிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதம் தெளிவா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை விலகும், உடம்புல இருந்த அந்த நோய் நொடி விலகும், சிறப்பா இருக்க போறீங்கன்னு அர்த்தம், நல்லபடியா இருக்க போறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. சிவராஜ் யோகம், சூரியனுக்கு குரு நேரடி பார்வை. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நேருக்கு நேர் பார்வை வரும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த மாதம் அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடைச்சிருங்க. எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லாத்துக்கும் 100% கிடைக்கும் சொல்லிட முடியாது. ஜாதகத்துல நல்ல தசாபதி நடந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் கன்ஃபார்மா இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நல்லது நடக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் கார்த்திகை 17ஆம் தேதி 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போறார். தனாதிபதி நல்லா இருக்கார், தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கார், தனகாரகன் குரு நல்லா இருக்கார். அப்போ பணம் வரும் இந்த மாதம். கன்னிராசி நேயர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. பணம் வரக்கூடிய நல்ல மாதமா இருக்கும். குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் விலக போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது உங்களுக்கு. அதனால முன்னாடி சொன்னேன், குழப்பங்கள் இல்லாத மாதம் தான். தைரியமா முடிவெடுப்பீங்க. புத்திர பாக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடைச்சிரும். ஏன்னா 5ஆம் இடத்து சுக்கிரன் வர்றாரு, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம், புத்திர செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க கன்னிராசி நேயர்களுக்கு. மகர ராசிக்கு சுக்கிரன் வர்றது ஒரு யோகம். உங்க ராசிக்கு அவர் தான் ராஜயோகாதிபதி கிரகம். வருமானத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் விலக போகுது. கடன்ல இருந்தவங்க பாருங்க இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்க போறீங்க. யார் மூலமா உதவி கிடைக்க போகுது. ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. நல்ல வேலை கிடைச்சிரும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். எதிரி இல்லாத மாதமா உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் இல்லாத மாதமா இருக்கும். இல்லை எதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் இந்த மாதம் வெற்றிகரமா முடியும். வீட்டில் அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைக்கும். வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சார், ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு சூழ்ச்சி, சொந்தக்காரங்க அவங்க ஏதோ ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சிடறாங்க, வீட்டில் அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த மாதம் வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். முதல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணுங்க, நல்ல வரணும் அமைங்க உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்காரு. அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம்னா என்ன? நல்ல தொழில் அமையும், தொழில முன்னேற்றம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அல்லது வேலையில முன்னேற்றம், இடமாற்றம் இருக்கும், ஒரு சில பேர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல வரன் தேடி வரும். இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான். இதெல்லாமே கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் முழுமையாக அனுபவிக்க போறீங்க. அதில் மாற்றமே கிடையாது. செவ்வாய் வந்து பாருங்க, உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துட மாட்டார்.
ராசியை குரு பார்க்கறதோ ராசிநாதனை குரு பார்க்கறதோ ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளோ கஷ்டங்களோ சோகங்களோ துன்பங்களோ இந்த மாதம் வந்துடாதுங்க. நல்லா இருக்க போறீங்க. இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசி நேயர்கள் வந்து அருமையா இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு, ராசி குரு பார்க்கறாரு. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ ராசியில சனி இருந்து, ராசியில ராகு இருந்து, ராசியில செவ்வாய் இருந்து, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கூட சொல்லலாம். கஷ்டப்படுவீங்க, ரொம்ப துன்பத்தில் இருப்பீங்க, ஒரு இருட்டுக்குள்ள இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் ராசியை ஒரு ஒளிகிரகம் பார்க்கறதும், ராசிநாதன் ஒளிகிரகம் பார்க்கறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புங்க. நல்லா இருக்க போறீங்க. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு தரமான வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், வேலையில் இடமாற்றம், சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணுங்க, தாராளமாக முயற்சி பண்ணுங்க. நல்ல வரன் தேடி வர்றதை இந்த மாதம் உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நல்லா இருக்க போறீங்க. எல்லா கன்னிராசினியர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் அனுபவிக்க போறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதம் ஒரு அருமையான மாதம், கார்த்திகை மாதம். கன்னிராசினியர்கள் நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன், பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பனையான்னு சொல்ல முடியும். அதாவது நல்ல கருமால பிறந்திருக்காங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம், சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உடலுக்குள்ள இருக்க அந்த உயிர் வந்து இந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க, என்ன பிஸ்னஸ், அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க, எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும், வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா, அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்டல் எப்போ கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும், பணம் எப்போ வரும், முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும், கடன் எப்போ அடைபடும், எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க, நான் இந்த மாதம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா, நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறீங்களா, ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம். கோச்சார பலன் வந்து ஒரு 15% 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% 85%. இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும், கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எல்லாமே டைம் தாங்க. நேர காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும், முன்னேற முடியாது. திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்? கர்மா தான். அவங்க வாங்கிட்டு வந்து வரம். அது நேர காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான். அது ஜாதகத்தை பார்த்தா தான் நேரங்காலத்தை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி, பாசிட்டிவாக நெகட்டிவாக, எப்போ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.